நான் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பர் நோட் பேட் எடுத்து எழுதி உங்க கிச்சன்ல பேஸ்ட் பண்ணிருங்க. நான் இப்படிதான் பண்ணேன். 6th month போட்டுட்டு இந்த வெஜிடபிள், இந்த ஃப்ரூட். ஸோ நீங்களே மறந்துட்டேன்னா கூட உங்க ஃபேமிலியில ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைக்கு நாளைக்கு வந்து ஆப்பிள் கொடுக்கணுமா, அப்போ ஆப்பிள் வாங்கிட்டு வரணும். ஸோ நாளைக்கு பனானா. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ட்ரிங்ஆர்ட் அண்ட் மீ. ஆக்சுவலி சாலிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பத்தி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து ப்ரீவியஸாவே போட்டிருந்தேன். அதுல நிறைய விஷயங்கள் ரெடினஸ்ல இருந்து டில் 2 years வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மந்த்ல என்ன கொடுக்கணும், இந்த மந்த்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டில் இன்னுமே இருக்கு. ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோவா இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே 6 months கம்ப்ளீட்டா 6 month பேபிக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ தான் இது. ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேபி வந்து 6 month கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுதான் 6 month பேபி. 6 month பேபினாலே அந்த 6 months கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். 7th month ஸ்டார்டிங்ல தான் நீங்க வந்து சாலிட்ஸ் செமி சாலிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ ரெடினஸ் அதெல்லாம் தாண்டி 6 monthsங்கிறப்போ கண்டிப்பா எல்லா பேபிஸுமே அந்த ரெடினஸ் காமிச்சிருப்பாங்க. நான் அது எல்லாமே வந்து என்னோட டீட்டெயில்டு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீல் 7 months ஸ்டார்டிங்ல, அதாவது 6 month ஓல்டு பேபிக்கு 1 meal per day வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு ஸ்பூன்ல எடுத்தா அப்படியே தண்ணி மாதிரி கொட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்றோம் பருக்கையா அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பியூரி ஃபார்ம்ல இருக்கணும். ஒரு இட்லி தோசை மாவு எப்படி இருக்கும், ஸோ நின்று விழுகும்ல, அதுதான் பியூரி ஃபார்ம். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூரி ஃபார்ம்ல தான் கொடுக்க போறோம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நான் என் பேபி கொடுத்தேன்னா, என்னோட லாக்டேஷன் கன்சல்ட் நான் சாலிட்ஸ் கிளாஸும் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இல்லை, நிறைய நாலேஜ் வந்து எனக்கு கெயின் ஆச்சு. ஸோ அது நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இந்த 3 விஷயங்களும் வந்து காம்பினேஷனாக நம்ம வந்து 6 monthல கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் பேபி வந்து ஒன்று சாப்பிடுறதுங்கிறதுக்காக அதவே மாதம் முழுக்க கொடுக்க முடியாது. பேலன்ஸ்டு டயட் எல்லா ஃபுட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரை கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறப்போ நம்ம வந்து அதாவது 3 நம்ம பிரிச்சுக்கணும்: வெஜிடபிள், ஃப்ரூட் அண்ட் சீரியல்ஸ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வெஜிடபிள் கொடுக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரூட், நெக்ஸ்ட் டே வந்து சீரியல். ஸோ வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன: கேரட், பொட்டேட்டோ, பீட்ரூட், கிரீன் பீஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, பம்கின், சவ் ஆல் கண்ட்ரி வெஜிடபிள்ஸ், வாட் எவர் உங்களுக்கு எளிமையா வீட்டில் என்ன நீங்க எப்படி என்ன சாப்பிடுவீங்களோ அந்த எல்லா கண்ட்ரி வெஜிடபிள். ஸோ சவுலாம் சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் என் பையன் சாப்பிட்டான். ஆக்சுவலாக சவ் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி அதில் தண்ணி நிறைய இருக்கும் அந்த காயில. ஸோ லிட்டில் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அண்ட் ஒரு 2-3 கியூமின் சீரகம் நம்ம ஏதாவது உள்ள போட்டுட்டா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் மேஷ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னாலே பேபி அழகாக சாப்பிட்டுக்கிட்டான். ஸோ இப்போ கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ எல்லாமே என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து குக்கர்ல வந்து விசில் விட்டு மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை ஒரு தனி பேன்ல வந்து தண்ணி ஊற்றி அந்த கேரட்டோ, பீட்ரூட்டோ, பொட்டேட்டோ வாட் எவர் நீங்க பாயில் பண்ணி, நான் வந்து நல்லா மேஷ் ஆயிருக்கா, ஒரு பியூரி ஃபார்ம்ல இருக்காங்கிறத வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ குழந்தை சாப்பிட போகுது, ஒரு 4-5 கேரட்டை சீவி அடின்னு அடிச்சு ஒரு கப்பு நேரம் எடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுக்க கூடாது. மொத்தமே ட்ரெஸ் மீ ஒரு 4-5 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஆக்சுவலா டம்மி ஃபுல் ஆயிரும். அவ்வளவுதான் அவங்களால சாப்பிட முடியும். நான் ஒரு சின்ன குட்டி பவுல் வச்சுப்பேன், ஒரு 4-5 ஸ்பூன் தான். அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடலாமா வேணாமா எல்லா யோசனையும் இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சமா தான் செய்யுங்க, போதும். ஒரு 1/2 கேரட் கூட போதும், சின்ன கேரட்ல 1/2 போதுமானது. 4-5 விசில் விட்டுட்டு அண்ட் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, அளவா கொஞ்சமா இருக்கணும். அது தண்ணி சட தண்ணியா இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு பியூரி ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ்ல நமக்கு இந்த லிஸ்ட் இருக்கு. கமிங் டு ஃப்ரூட் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பனானா, ஆப்பிள், பப்பாயா. இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 year வரைக்குமே இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பப்பாயா அண்ட் பனானா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால பனானா, பப்பாயா நான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டேன். அது கூட இஃப் பாசிபிள் நீங்க அவகேடோ உங்களுக்கு கிடைச்சிச்சு, நீங்க சாப்பிடுவீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, குழந்தை சாப்பிட்றதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன் அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலியில என்ன சாப்பிடுவீங்க, உங்க வீட்டுல ரெகுலரா என்ன ஃபுட் இருக்கோ நீங்க கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். அண்ட் ரிமெம்பர் பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க நம்ம வந்து சாலிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கேரட் நீ கொடுக்குறீங்கன்னா அதுவே 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டேஸுக்கு 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அவனுக்கு கொடுத்தேன். சிலது வந்து மட்டும்தான் ரிப்பீட் ஆச்சு. அந்த பனானா பப்பையா மட்டும் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு லிஸ்ட் அவ்வளோ இருக்கு. நீங்க அவ்வளோ ட்ரையும் தாராளமா கொடுக்கலாம். நீங்க என்ன மார்னிங் ஒரு 10 o'clock இல்லை 9:30 அந்த ரேஞ்சில் தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் அலர்ஜி இருக்கா குழந்தைக்கு சேருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக 3 days கண்டினியூஸா கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. பட் நாட் நெசசரி. நம்ம மார்னிங் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும் பேபிக்கு இது வந்து இஸ் டைஜஸ்டபிளா இல்லை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதாங்கிறது எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ நீங்க 30 daysக்கு 30 வெரைட்டிஸ் வந்து தாராளமா நீங்க நம்பர் வெஜிடபிள்ஸ்ல எதுலையுமே நீங்க சால்ட் போடக்கூடாது. 1 year வரைக்குமே குழந்தையோட ஃபுட்ல வந்து சால்ட்டுங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை. 1 yearக்கு மேல பின்ஷா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு 14 months 15 monthsங்கிறப்போ கம்ப்ளீட்டா நீங்க ஃபேமிலி ஃபுட் என்ன கொடுக்குறீங்களோ அதை தாராளமா நீங்க வந்து ஓட்ஸ் அவல் நார்மல் வீட்டில் ரைஸ் கஞ்சி இருக்கு பாருங்க அதுவுமே நம்ம பியூரி ஃபார்ம்ல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலா நான் வந்து அரிசி கஞ்சி தான் குஹன் கொடுத்தேன். நல்லாவே சாப்பிட்டான். அண்ட் சாப்பிட்டு முடிச்சோடனே பயங்கரமா சில நாளுக்கு அழுவாங்க. அப்ப நீங்க டக்குன்னு பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டீங்கன்னா ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அண்ட் கமிங் டு சீரியல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா வீட்டு கம்பு சோளம் ராகி ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டீங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே மிக்சியில நல்லா அந்த சோக்கான தண்ணி கூடயே அடிச்சுட்டு அந்த அந்த மிக்சியில இருந்து அடிச்சதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு பேன்ல போட்டு நீங்க ஒரு 2-3 minutes மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி மாறும். அந்த பியூரி ஃபார்ம்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே நீங்க தாராளமா பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். சூப்பரா சாப்பிடுவாங்க. ட்ரஸ்ட் மீ. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இதெல்லாம் என்ன பண்ணுங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பர் நோட் பேட் எடுத்து எழுதி உங்க கிச்சன்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்படிதான் பண்ணேன். 6th month போட்டுட்டு இந்தென்ன வெஜிடபிள் இந்தென்ன ஃப்ரூட் இந்தென்ன சீரியல்ஸ் டே 1ல இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டீங்கன்னா அந்த மாசத்துக்கு உங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. மாசம் பிறந்தோடனே இதை போய் ஒட்டிடுங்க. உங்களுக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி. நாளைக்கு என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன குழந்தைக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சே நைட் நேரம் பாதி தூக்கம் போயிடும். ஆல்ரெடி நமக்கு தூக்கம் இருக்காது. ஸோ இதையும் யோசிச்சு இன்னும் தூக்கம் வராது. நீங்க பேஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் நைட்டே ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட உங்க ஃபேமிலியில எங்க அம்மாலாம் நைட் நடுறாது 12-1 மணிக்கு ஐயோ ஊற வைக்கலேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊற வச்சுட்டு வந்த காட்சிகள்லாம் நிறைய இருக்கு எங்க வீட்டுல. ஸோ நீங்களே மறந்துட்டீங்கன்னா கூட உங்க ஃபேமிலியில ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைக்கு நாளைக்கு வந்து ஆப்பிள் கொடுக்கணுமா அப்போ ஆப்பிள் வாங்கிட்டு வரணும். ஸோ நாளைக்கு பனானா கொடுக்கணுமா அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே பனானா வந்து நல்லதா பார்த்து வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்மள வச்சுக்கணும். அதே மாதிரி 7th monthக்கு ஒரு சார்ட் வந்து நான் அடுத்த வீடியோல நான் ஃபுல்லா போடுறேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க கிச்சன்ல ஒட்டிடுங்க. எந்த ஒரு டென்ஷனுமே எதுவுமே இது பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த தொல்லையுமே இருந்திருக்காது. ஸோ ஸ்டார்ட் வித் 1 meal. அந்த மாசம் முழுக்குமே 1 meal தான். அதுவும் மார்னிங் கொடுங்க. கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக ஐயோ குழந்தை சில நாள் குழந்தை சாப்பிடவே இல்லைனாலுமே கவலையே படாதீங்க. அவங்களுக்கு 1 year வரைக்குமே மில்க் இஸ் த மேஜர் ஃபுட். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு தான். 1 year வரைக்குமே குழந்தை ஒரு நாள் முழுக்க ஒண்ணுமே சாப்பிடல வெறும் பாலா குடிச்சிட்டனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ சாப்பிடலைனாலுமே வரி பண்ணிக்காதீங்க. ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 7 month 8 month அப் டு 1 year வரைக்குமே வந்து தாராளமா தனித்தனி வீடியோஸ் போடுறேன். ஸோ தட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, until it's bye from